வெல்கம் டு அனீஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஹேர் பேக் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக் திக்கா முடி அடர்த்தியா ஷைனிங்கா இருக்கிறதுக்காக ஒரு ஹேர் பேக் தான் இந்த ஹேர் பேக். இந்த ஹேர் பேக் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்க முடி நல்ல திக்கா இருக்குங்க. நிறைய பேருக்கு இந்த பூனை முடி மாதிரி குட்டி குட்டி முடி இருக்கும். அந்த முடியெல்லாம் கொஞ்சம் ரஃபா மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த ஹேர் பேக் போட்டதுக்கு அப்புறமா உங்களோட முடி 2 மடங்கு அடர்த்தியா தெரியும். இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட் தேவைன்னு பார்த்துக்கலாம். 5 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 3 பூந்தி கொட்டை, 5ல இருந்து 6 கற்பூரவள்ளி இலைகள். இவ்வளோதாங்க. இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். பூந்தி கொட்டையோட விதைகளை எடுத்துட்டு பூந்தி கொட்டைய தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்க. அதாவது கொதிக்க விடணும். பூந்தி கொட்டையோட விதைகள் ரொம்ப ஹார்டா இருக்கும். அதனால அந்த கொட்டைகளை எடுத்துட்டு சதை பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை சின்ன சின்ன பீசஸா பிச்சு போட்டுட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்துங்க. அது கொதிச்சு ரெடியாகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்துனா போதும். ரொம்ப அதிகமா ஊத்த தேவையில்லை. 1 டம்ளர் அளவுக்கு ஊத்துனா போதும். அதை நல்லா கொதிச்சு அந்த பூந்தி கொட்டை நல்லா வெந்து சாஃப்டா இருக்குங்க. அப்போ மிக்சியில போட்டு அரைக்கும் போது நல்லா அரைபடும். இல்லை நீங்க இந்த மாதிரி ஹீட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓவர் நைட் ஊற வச்சு கூட எடுத்துக்கலாம். ஊற வச்சாலுமே மிக்சியில நல்லா அரைப்படுங்க. திப்பி திப்பியா இல்லாம நல்லா நைஸா அரைப்படும். இந்த மாதிரி பாயில் பண்ணி ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஆறட்டும். அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த பூந்திக்காய் முடி நல்லா அப்படியே அப்படி ஒரு ஷைனிங்காகவும் அடர்த்தியாகவும் வச்சிருக்குங்க. ட்ரையா இருக்கும் முடி. நிறைய பேர் எவ்வளோதான் நான் ஹேர் வாஷ் பண்ணாலும் என்னோட முடி ஒரு மாதிரி மாய்ஸ்டராகவே இருக்கு அப்படின்னு சொல்றீங்களே, அவங்கெல்லாம் இந்த பூந்திக்காயை நீங்க மிக்ஸ் பண்ணி ஷாம்புலையோ இல்லை சீகக்காயில மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களோட முடியில இருக்கிற அந்த மாய்ஸ்டர்லாம் கம்மியாகி உங்களோட முடி நல்லா ரஃபா இருக்கும். அதே மாதிரி திக்கா 2 மடங்கு அடர்த்தியாகவும் தெரியும். இந்த பூந்திக்காய் ஆறுற இந்த கேப்ல நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலை, புதினா, கற்பூரவள்ளி இலைகள்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கற்பூரவள்ளி இலைகளையும் புதினாவையும் எதுக்காக சேர்த்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, முடியோட வேர்க்கலைகளை ஸ்ட்ராங் ஆக்கி முடி உதிர்வை தடுத்து முடி நல்லா கருகருன்னு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கருவேப்பிலையுமே முடி நல்லா கருகருன்னு ஷைனிங்கா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 3 இலைகளுமே முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. முடியோட வேர்க்கால்களுக்கு நல்ல பாதுகாப்பா இருக்கும். இப்போ நாம கொதிக்க வச்சு ஆறுன பூந்தி கொட்டையை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கழுவி எடுத்து வச்ச கருவேப்பிலை, புதினா, கற்பூரவள்ளி இலைகள் எல்லாமே சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி சேர்க்காம அரைக்கணுங்க. நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்ச அந்த பூந்தி கொட்டையில தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணியை மட்டுமே சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம அந்த இருக்கிற தண்ணியை வச்சு அரைச்சிங்கனாவே நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி இருக்கும். தண்ணி நம்ம நார்மல் தண்ணிக்கு சேர்க்காம பூந்தி கொட்டையில் இருக்கிற தண்ணியை மட்டுமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே சேர்க்கலாங்க. அப்படியே நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ரீமியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். எவ்வளோ க்ரீமியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஹேர் பேக் நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டும் அப்ளை பண்ணலாம். ஃபில்டர் பண்ணாமையும் அப்ளை பண்ணலாம். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நீங்கள் தேய்க்கிறீங்கன்னா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஒரு க்ரீமியாக எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வைக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. 10லேருந்து 15 நிமிஷம் அதிகபட்சம். இந்த ஹேர் பேக் நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இதை அப்ளை பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் அப்படியே வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இதுக்கு ஷாம்புவோ இல்லை சீகக்காவோ யூஸ் பண்ணி வாஷ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் நார்மல் ஹேர் வாஷ் பண்ணலாம். ஏன்னா இதுலேயே உங்களுக்கு ஷாம்பு கண்டிஷனர் யூஸ் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதனால நீங்கள் அந்த இன்க்ரீடியன்ட்லாம் இதுலேயே இருக்குது. அதாவது இந்த பூந்தி கொட்டையிலே இருக்குது. அதனால நீங்கள் இதுக்காக நீங்கள் ஷாம்புவோ சீகக்காவோ போட்டு ஹேர் வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நார்மலாகவே ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஷின் ரெடியாக வச்சுருப்பீங்க. சிஸ்டர், ஆயில் ஹேரில் அப்ளை பண்ணலாமா? இது கண்டிப்பாக அப்ளை பண்ணக்கூடாதுங்க. அப்ளை பண்ணினீங்கன்னா டேண்ட்ரஃப் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையான ஹேரில் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களோட முடி நல்லா 2 மடங்கு அடர்த்தியாகவும் ஷைனிங்காகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். திக்காக இருக்குங்க. உங்கள் முடி பின்னல் போடும்போது உங்களோட பின்னல் அடர்த்தியாக தெரியும். ஸோ இந்த ஹேர் பேக் உண்மையாகவே ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. அதுலேயும் இந்த பூந்தி கொட்டை நமக்கு 2 மடங்கு அடர்த்தியை கொடுக்கும். 2 மடங்கு ரிசல்ட்டையும் கொடுக்கும். இந்த பூந்தி கொட்டையை நிறைய சீகக்காய் ஷாம்பூலலாம் எதுக்கு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். முடி நல்லா அடர்த்தியாக இருக்கும். பளபளன்னு இருக்கும். அதாவது ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு முடி ஆயிலியாக இல்லாமல் நல்லா ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ஹேர் பேக் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அதாவது முடி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு சிஸ்டர். எனக்கு ரொம்ப பூனை முடி மாரி இருக்கு. என்னோட முடி என்னதான் பின்னல் போட்டாலும் ரொம்ப ஒல்லியாவே இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த ஹேர் பேக் நல்லா சூட் ஆகுங்க. ஏன்னா இந்த ஹேர் பேக் போடும்போதே உங்களுக்கு முடி நல்லா ரஃப்பா இருக்கும். முடி ஒவ்வொரு முடியும் தனித்தனியா தெரியும். அந்த அளவுக்கு இருக்கும்போது உங்களுக்கு பின்னல் அடர்த்தியா வரும். ஸோ இந்த மாதிரி பின்னல் எனக்கு ரொம்ப சின்னதா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த ஹேர் பேக்க டெஃபினட்டா ட்ரை பண்ணலாம். சூப்பரான ரிசல்ட்ட குடுக்கும். நீங்களும் இந்த ஹேர் பேக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.